ஹாய் காய்ஸ், நாம் இன்றைக்கி சைக்கிளிங் போகக்கூடியது ஜூரோங் லேக் கார்டனில் இருக்கக்கூடிய லேக் சைடு கார்டன். நாம் ஸ்டார்ட் பண்ணுற இடம் வந்து தெக்வாய் ஷாப்பிங் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த ஷாப்பிங் சென்டர்லேருந்து நம்ம தெக்வாய் லைனை பிடிச்சி இந்த ரோட்லேயே அப்படியே போய் நாம் தெக்வாய் லைன் எல்ஆர்டி ஜங்ஷனில் போய் நின்னோன்னா அதிலிருந்து நம்ம புக்கி பார்த்தோம் ரோடை பிடிச்சி ஃபுல்லாக போகிறோம். அப்படி இந்த புக்கி பார்த்த ரோடை பிடிச்சி தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இடம் இந்த லேக் சைடு கார்டன். லேக் சைடு கார்டன் நமக்கு பஸ்ஸில் இல்லைனா எம்ஆர்டியில் போனோன்னா ரொம்ப தூரமாக இருக்குது. நமக்கு ஒரு டிஸ்டன்ஸ் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அதனால தான் இந்த இடவை பார்த்தேன். என்னுடைய சைக்கிளில் ட்ரை பண்ணி பார்ப்போம், இந்த ஜூரோங் லேக் கார்டனில் இருக்கக்கூடிய லேக் சைடு கார்டனுக்கு போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தான் இந்த ட்ரையல் பார்த்தது. அதனால் ஃபுல்லாகவே நம்ம இன்றைக்கி சைக்கிளில் தான் போகிறோம். சில இடங்களில் மட்டும் நம்ம பிசிஎனை ஜாயின் பண்ணிக்கிறோம். மீதி இடங்களில் ஃபுல்லாகவே ரோடு தான். ஏன்னா என்னுடைய பைசைக்கிள் வந்து ஹேண்டல் பார் வந்து 700. அதனால் இது வந்து நம்ம ரோட்டில் தான் கொண்டு போக முடியும். நம்ம பிசிஎன் கனெக்டரில் கொண்டு போக முடியாது ரூல்ஸ் படி. அப்படியே நம்ம பிசிஎனில் போகும்போது ஸ்லோ டவுன் பண்ணிக்க வேண்டியதான். ஸ்லோ டவுன் பண்ணி போகக்கூடிய கண்டிஷனில் தான் இந்த ரைடு. எப்போவுமே சோலோ ரைடாட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி தான் இந்த தடவை ஃபாலோ பண்ணது. நாம் இந்த இடங்கள்ல எல்லாம் வந்து இதில் வரும்போது தான் நமக்கு இந்த தெக்வாய் எல்ஆர்டி ஸ்டேஷன் வருது. இந்த ஜங்ஷனில் தான் நம்ம புக்கி பார்த்த ரோடை பிடிக்கிறோம். எப்போவுமே நம்ம சைக்கிளை வெளியே எடுத்து கிளம்ப போது நம்ம பார்க்கக்கூடியது அதில் வீலில் காற்று கரெக்டாக இருக்குதா, அதே போல் பிரேக்கெல்லாம் நல்லா பிடிக்குதா, ப்ளஸ் அந்த இண்டிகேட்டர் லைட்டெல்லாம் ஒர்க் ஆகுதா. ஏன்னா நம்ம ஃபுல்லாகவே சைக்கிளில் போகிறதுனால நம்ம பிசிஎன்லேயும் நமக்கு லைட்டு தேவைப்படுது. அதே போல் ரோடில் கம்பல்சரி கண்டிப்பாக தேவைப்படுது. அதே போல் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஷூ, அதே போல் ஹெல்மெட்டு, இது அவ்வளோ இருந்தால் தான் நம்ம ரோட்லேயே ரைட் பண்ண முடியும். அதுவும் நம்ம சாலை போக்குவரத்து எல்லாத்தையும் நம்ம அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி போனோம்னா பிரச்சனையே கிடையாது. எப்போவுமே நம்ம லெஃப்ட் சைடில் போகும்போது கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே போல் ஸ்லோ டவுன் பண்ணிக்கிறது நல்லது எப்போவும் இந்த சிக்னல் கிராஸ் வரக்கூடிய இடங்களில். அப்படி ஒரு ரூல்ஸை ஃபாலோ பண்ணி நம்ம அந்த ரோட்டில் போகும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜாய்ஃபுல் ரைடை கொடுக்கும் இந்த சைக்கிள் ரைடு. நாம் இப்போ புக்கி பார்த்தோம் ஃபயர் ஸ்டேஷன் தாண்டி தான் போயிட்டுருக்கோம். வரக்கூடிய சிக்னல்லையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம். ஸோ இங்கேருந்து போகும்போது நிறைய இடங்கள் ஃபுல்லாகவே ஸ்ட்ரைட்டாக தான் இருக்கும். நம்ம சைனீஸ் கார்டன் எம்ஆர்டிக்கு மின் பக்கம் உள்ள இடத்துல மட்டும்தான் நம்ம திரும்புகிற மாதிரி இருக்கும். அப்படி நம்ம தெக்வாய் லைன்லேருந்து ஆரம்பித்தோன்னா ஃபுல்லாகவே புக்கி பார்த்த ரோடை பிடிச்சி போகும்போது கரெக்டாக இருக்கும். இந்த இடத்துல நாம் அந்த புக்கி பார்த்த ரோடை பிடிச்சி அந்த பூன்லே ரைட்டில் திரும்பினோன்னா நமக்கு அந்த லெக் சைட் ஜூரோங் லேக் கார்டனில் இருக்கக்கூடிய அந்த லேக் சைடு கார்டனுக்கு போகிறதுக்குள்ள வழி வந்துடும். ஃபுல்லாகவே ரோடு ரைடு. எப்போவுமே நீங்கள் சைக்கிளில் போகும்போது சிக்னலை ஃபாலோ பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கக்கூடிய ஒரு ஷூவை போட்டுக்கங்க. தண்ணி எப்போவுமே ஹைட்ரேட் வாட்டராக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ப்ளைன் வாட்டர் குடியதாக இருந்தாலும் சரி, நமக்கு எனர்ஜி ட்ரிங்க்ஸு கண்டிப்பாக தேவை. சைக்கிளிங் போகும்போது நீங்கள் சோலோ ரைடு போனாலும் சரி, லாங்கர் டிஸ்டன்ஸ் போனாலும் சரி, இது நமக்கு கம்பல்சரியாக தேவை.
அதே போல் ஃபஸ்ட் எய்டு கிட்ஸ் நான் எப்போவுமே என் சைக்கிளில் வச்சுருப்பேன். அதே போல் நீங்களும் சைக்கிளிங் போகும்போது ஒரு பேசிக் ஃபஸ்ட் எய்டு கிட்ஸ் வச்சுக்கிறது நல்லதுன்னு என்னுடைய ஒப்பீனியன். நீங்கள் எப்போவுமே தனியாக போகிறத விட குரூப்பாட்டு சேர்ந்து போனீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் ஜாய் ரைடை கொடுக்கும். அதே போல் நான் போனது வந்து காலையில். நீங்கள் இந்த மாதிரி ரோட்டில் சைக்கிள் போகணும், இப்படி அந்த நேச்சருக்குள்ளால் போகணும், இந்த ஜூரோங் லேக் கார்டனு இல்லைனா லெக் சைட் கார்டன் இப்படிப்பட்ட இடங்களுக்கெல்லாம் போகணுன்னா காலையில் போங்க, அப்படி இல்லைன்னா ஈவினிங் போங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை கொடுக்கும். நீங்கள் லாங் டிஸ்டன்ஸில் போனாலுமே உங்களுக்கு எந்த ஒரு டயர்டும் தெரியாது. வரக்கூடிய சிக்னலும் நம்ம கண்டினியூவாக நேராக போகக்கூடியது தான். ஃபுல்லாக நமக்கு ஒரு தெற்குவாய் லைன்லேருந்து கிளம்பும்போது ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ரூட்டு கிடச்சிது. ஃபுல்லாக புக்கி பார்த்த ரோடு. நம்ம கடைசியில் வந்து அந்த பூன்லே வே மட்டும் திரும்பும்போது நமக்கு கரெக்டாக இந்த லெக் சைடு கார்டனுக்கு போகிறதுக்குள்ள வழி வந்துடும். ஸோ அப்படி ஒரு நல்ல சிம்பிளான ரூட்டாக கிடச்சிது. அதனால் பார்த்தேன், ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்தது. இந்த இடங்களுக்கு நம்ம போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு கரெக்டாக சொல்கிறோம், எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆகுதுன்னு கடைசியில் சொல்கிறோம். பஸ்ஸில் போனோம்னா நம்ம இப்போ சோச்சுக்காங்கிலேருந்து நம்ம ஜூரோங் ஈஸ்ட்டு போய் ஜூரோங் ஈஸ்ட்லேருந்து நம்ம வேறு ட்ரெயின் எடுத்து போகணும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்குது. நமக்கு சைக்கிள்லேயே போகிறது இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் நமக்கு ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைல் கொடுக்கும். நமக்கு ஒரு 30 மினிட்ஸ் சைக்கிளிங் போனாலே நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃபுல் எக்ஸசைஸ்ன்னு சொல்லலாம் ஒரு நாளைக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம அந்த மினிமம் 30 மினிட் சைக்கிளிங் போயிட்டு வந்தாலே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நாம் இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கு எல்லாத்துக்கும் பார்த்தோன்னா நமக்கு நிறைய டைம் ஆகலாம். ஆனால் ஜஸ்ட்டு இங்கேருந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு மட்டும் நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். போயிட்டு அந்த லெக் சைட் கார்டனுக்குள்ளால் போயிட்டு வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்போவுமே ரோட்டில் போகும்போது லெஃப்ட் சைட்லேயே போங்க. அதே போல் ஸ்லோ டவுன் பண்ணுங்கள் சிக்னல் வரும்போது. அதே போல் பெரிய ஹெவி வெஹிக்கிள் வரும்போதும் கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி ஒதுங்கி போங்க. அது பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நாம் அந்த இடங்களுக்கு போகும்போதெல்லாம் நமக்கு ஹைவே எல்லாம் கிராஸ் ஆகும். அந்த ஹைவேலெல்லாம் நம்ம கிராஸ் ஆகுறது கிடையாது. நம்ம நேராக போய் பூன்லே வேலை திரும்புறது தான்.
வரக்கூடிய சிக்னல்லையும் நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம். ஸோ நாம் இப்படி போகிற வழியில் சில சிக்னல் வரக்கூடிய சிக்னல் எல்லாமே நம்ம ஸ்ட்ரைட்டாக போய் கடைசியில் அந்த பூன்லேவே வரக்கூடிய இடத்துல மட்டும் தான் நம்ம ரைட்டில் திரும்புகிறோம். ரோட்டில் போகும்போது எப்போவுமே நம்ம அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா லெஃப்ட் சைடில் இருந்து டேர்ன் பண்ணி வரக்கூடிய கார்ஸு, அதே போல் நம்ம ரைட் சைடில் ஓவர்டேக் பண்ணக்கூடிய கார்ஸு, இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் அலர்ட்டாகவே இருக்கணும் ரோட்டில் சைக்கிளிங் பண்ணும்போது. அதே போல் உங்களுடைய சிக்னல் லைட்டு கரெக்டாக அந்த பேக் இண்டிகேட்டரும் ஃப்ரண்ட் இண்டிகேட்டரும் கரெக்டாக லைட் எரியுதானே மட்டும் நீங்கள் உங்களுடைய ரைடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி செக் பண்ணிக்கணும். எப்போவுமே உங்களுக்கு ஒரு டயர்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணி போகிறது இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். வரக்கூடிய சிக்னலே நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகிறோம். ஃப்ளைஓவர் பிரிட்ஜ் வந்து ஹைவே, நம்ம இந்த இடங்களில் லெஃப்ட்டோ ரைட்டோ நம்ம திரும்ப வேண்டியதில்லை, நேராக போகிறோம். இப்படி நேராக போகும்போதே நம்ம அந்த பூன்லேவே லைனை பார்க்கலாம். அந்த இடத்துல நம்ம ரைட்டில் திரும்பணும், அதுவும் ஒரு சிக்னல். ஸோ அந்த இடத்துல நம்ம சிக்னலில் வரும்போது அந்த பெடஸ்ட்ரியன் கிராஸில் நம்ம போய் போகிறது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். நாம் இப்போ புக்கிபாத்தா ரோட்லேருந்து நம்ம பூன்லேவே ரூட்டுக்கு போகக்கூடிய வழி வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல நம்ம லெஃப்டில் போய் இதில் இந்த பெடஸ்ட்ரியனில் ரைட்டில் திரும்பி உள்ளே போனோம்னா ஃபாலோ பை சிக்னலை நம்ம ஃபாலோ பண்ணி போகும்போது நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ நம்ம இந்த இடத்துல அந்த சிக்னலை கிராஸ் பண்ணி அடுத்தால தான் ரைட்டில் திரும்பணும். ரைட்டில் திரும்பினா பூன்லேவே. நாம் இப்போ எடுத்துருக்கிறது பூன்லேவே. ஸோ இந்த பூன்லேவே தாண்டி போகும்போது நம்ம இப்போ போடி வழியிலே தான் நம்ம பார்க்கலாம் சைனீஸ் கார்டன் எம்ஆர்டி ஸ்டேஷன் வர பார்க்கலாம். அதை தாண்டி போகும்போது தான் நாம் இந்த லேக் சைடு கார்டனுக்கு போகிறோம். ஜூரோங் லேக் கார்டனில் இருக்கக்கூடிய லேக் சைடு கார்டனுக்கு போகிறோம். இதே இது நீங்கள் சைனீஸ் கார்டனுக்கு போனோம்னா இதுக்கு முன்னாலே நீங்கள் லெஃப்டில் பண்ணிங்கன்னா இடது பக்கம் திரும்பினீங்கன்னா உங்களுக்கு அந்த சைனீஸ் கார்டனுக்கும் போகிறோம். நாம் இன்னைக்கு ஒன்லி அந்த லெஃப்ட் சைடு கார்டனை மட்டும் போய் பார்க்குறதுனால, ஜூரோங் லேக் கார்டனில் இருக்கக்கூடிய அந்த லெஃப்ட் சைடு கார்டனை மட்டும் பார்க்குறதுனால நாம் ஸ்ட்ரைட்டாகவே போகிறோம். இந்த ஜூரோங் லேக் கார்டன் வந்து மூணு கார்டனோட சேர்ந்த ஒரு கார்டன். ஒரு கார்டன் வந்து சைனீஸ் கார்டன், இன்னொன்று வந்து ஜப்பனீஸ் கார்டன், மூணாவது வந்து லேக் சைடு கார்டன். இந்த மூணு கார்டனை சேர்ந்தது தான் ஜூரோங் லேக் கார்டன். நாம் கம்பேர் பண்ணி கார்டன் பை த பேயை பார்க்கும்போது அதை விட பெரிய கார்டன்னு சொல்லலாம். ஆனால் இது வந்து ஃபுல்லாக கல்ச்சரபிள் கார்டன்னு சொல்லலாம். இந்த சிக்னலையும் நம்ம கிராஸ் பண்ணி ஸ்ட்ரைட்டாக போகும்போது தான் இந்த ஜூரோங் லேக் கார்டனில் இருக்கக்கூடிய அந்த லேக் சைடு கார்டனுக்கு போகிறதுக்கு பக்கத்தில் உள்ள வழியில் போகலாம். நம்ம சைனீஸ் கார்டனுக்கு போனோம்னா நம்ம இதுக்கு முன்னாடியே லெஃப்ட்டில் திரும்பியிருந்தோம்னா நம்ம சைனீஸ் கார்டனுக்கு போகிறதுக்கும் வசதியான இடம். இந்த சைடில் நம்ம போகும்போதே நம்ம பிசிஎன் கனெக்டரையும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த இடத்துல போகும்போது நாம் மேலே ஏறி போகிறது நல்லது. அதனால் இந்த இடத்துல மேலே ஏறி நம்ம போகும்போது தான் கரெக்டாக அந்த பிசிஎன் கனெக்டரோட ஜாயிண்ட் ஆகி போகும்போது நமக்கு அந்த
ஜூரோங் லேக் கார்டனில் உள்ள லேக் சைடு கார்டனுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நாம் இப்போ வந்து லெஃப்ட் பண்ணோம்னா இந்த இடத்துல தான் அந்த ஜூரோங் லேக் கார்டனுடைய லெக் சைடு கார்டனுக்கு போகக்கூடிய வழி இருக்குது. இதில் ஸ்ட்ரைட்டாக போனால் நம்ம சைனீஸ் கார்டனுக்கும் போகலாம். இதில் லெஃப்ட் சைடில் போனால் நம்ம சைனீஸ் கார்டனுக்கும் போகலாம். அதே போல் அந்த வழியில் போனால் ஜப்பனீஸ் கார்டனுக்கும் போகலாம். நாம் போகக்கூடியது இன்றைக்கி ஒன்லி இந்த லெக் சைடு கார்டன். லெக் சைடு கார்டன் சொல்லும்போது நமக்கு இந்த இடத்துல ஃபாலோ பண்ணி போகிறது, இந்த இடத்துல நம்ம ரைட்டில் திரும்பி போகிறது. இந்த இடத்துல போகும்போது தான் நம்ம பார்க்கலாம் இந்த ஸ்கேட்டிங் பார்க்கு தான் நம்ம போகிற வழியில் ரைட் சைடில் இருக்குது. நம்ம இப்போ நிற்கிற இடத்துலேருந்து ரைட் சைடில் இருக்குது ஸ்கேட்டிங் பார்க்கு. இந்த ஸ்கேட்டிங் பார்க் வந்து ஒரு நல்ல ஒரு ப்ளே கிரவுண்டு. இந்த ஸ்கேட்டிங் பார்க்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இந்த நம்ம போகிற வழியில் இருக்கக்கூடிய அந்த ஸ்கேட் பார்க்குக்கு பக்கத்தில் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் இடம் இருக்குது. நம்ம ஒரு ரன்னிங் ஜாகிங் போயிட்டு வந்து இந்த இடங்களில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்குது இந்த லேக் சைடு கார்டனில். அதே போல் இந்த ஸ்கேட் பார்க்கை தாண்டி நம்ம போகும்போது தான் நம்ம பார்க்கக்கூடியது ரெயின் ஃபாரஸ்ட் பவலியன். அது ஃபுல்லாகவே வுட்டன்லே பண்ண ஒரு சரியான ஒரு பில்டிங்னு சொல்லலாம். நாம் இதுக்குள்ளாலே நம்ம வந்தோம்னா நம்ம இந்த ரெயின் ஃபாரஸ்ட் பவலியன் பக்கத்துலேயே கெஃபிட்டேரியாவிலேருந்து எல்லாமே வசதி இருக்குது. ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த இடங்கள்லாம் லேக் சைடு க்ரீனு இப்படி நிறைய இடங்கள் இந்த இடத்த பக்கத்தில் இருக்குது. நம்ம நான் சைக்கிளிங் போகிறதுலேருந்து லெஃப்ட் சைடில் உள்ளால் நம்ம நடந்து போகிறதுக்கு அந்த லேக் பக்கத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்கும். நீங்கள் குழந்தைகளோட வந்தீங்களாலும் அதில் நடந்து போகிறதுக்கு நல்ல நடைபாதை இருக்குது. போயிட்டு வரதுக்கு இயற்கையை ரசித்து விட்டு வர்றதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த லேக் சைடு கார்டன். இந்த லேக் சைடு கார்டனுக்கு வரணும்னா நீங்கள் 2 வழியில் வரலாம். எம்ஆர்டியில் வந்தீங்கன்னா சைனீஸ் கார்டன், இல்லைனா லேக் சைடு கார்டனில் நீங்கள் எம்ஆர்டி ஸ்டேஷனில் இறங்குனீங்கனாலும் இங்கே வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த லேக் சைடு எம்ஆர்டி ஸ்டேஷன்லேருந்து நமக்கு ஜஸ்ட்டு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். ஒரு சிக்னலை கிராஸ் பண்ணாலே நமக்கு இந்த ஜூரோங் லேக் கார்டனில் இருக்கக்கூடிய லேக் சைடு கார்டனுக்குள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்துடலாம். இந்த இடத்துல தான் அந்த எம்ஆர்டியை விட்டு தாண்டி வரும்போது நமக்கு இந்த இடத்துல தான் நம்ம ஜாயிண்ட் ஆகலாம். நம்ம இந்த இடங்களில் உள்ளே போகும்போது நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ளோடிங் போர்டு வாக் ஒன்று இருக்குது. அதே போல் அந்த அதோடைய பேர் ஜூரோங் லேக் ஃப்ளோடிங் போர்டு வாக் தான். இதுக்குள்ளால் அது தண்ணியில் மிதக்கக்கூடிய ஒரு போர்டு வாக். நல்ல ஒரு அழகான இடமா இருக்கும். நம்ம சைக்கிளிங் போகிறதுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது. நீங்கள் இந்த சைடில் வந்தீங்கன்னா அந்த போர்டு வாக்கில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இயற்கை ரசிக்க ஒரு நல்ல இடமா இருக்கும். அதே போல் இந்த ஜூரோங் லேக் கார்டனில் நாம் இப்போ இருக்கக்கூடிய இடத்த தாண்டி போயிட்டு இருக்கும்போது இந்த இடங்களில் வாட்டர் வே வாட்ச் சொசைட்டின்னு ஒரு சொசைட்டி இருக்குது. தண்ணியை எப்படி சேகரிக்கிறது, அதே போல் எப்படி வரக்கூடிய மழை நீரை சேகரித்து சுத்தமாக்குறது அப்படின்னு எல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது அந்த வாட்டர் வே வாட்ச் சொசைட்டி இன்ஃபர்மேஷனில். இது ஒரு ஏபிசி வாட்டர் திட்டத்தோடு சேர்ந்தது. நிறைய விஷயங்கள் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அந்த ஏபிசி வாட்டர் திட்டத்தோட வீடியோவுடைய லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். நாம் இந்த இடங்களில் தாண்டி போகும்போது தான் இந்த சைடில் ஈக்கோ பாண்டுன்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம போகிற வழியிலே லெஃப்ட் சைடில் வரும் அந்த ஈக்கோ பாண்டு. நாம் இந்த போகிற வழியில் தான் இந்த லெஃப்ட் சைடில் தான் அந்த ஈக்கோ பாண்டுக்கு போகக்கூடிய இடம் இருக்குது. நம்ம இப்போ வரக்கூடிய இடத்துல இந்த இடத்துல லெஃப்ட்டில் திரும்பினோம்னா அங்கே போகலாம்.
அப்படி இந்த ஜூராங் லேக் கார்டனில் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதே போல் இந்த ஜூராங் லேக் கார்டனில் வீவிங் டக்குன்னு நிறைய இடங்கள் இருக்குது. அதே போல் லேக் சைடு ஃபீல்டுன்னு நிறைய இடங்கள் இருக்குது. இன்னும் நிறைய இடங்கள் பார்க்கலாம் இந்த லேக் சைடு கார்டனில். இப்போ நாம் இப்போ போகிறது அந்த லேக் சைடு ஃபீல்டு. இது ஏதாவது ஃபெஸ்டிவல் அதே போல் ஃபங்க்ஷன் இதெல்லாம் நடத்துகிறதுக்கு ஒரு பெரிய ஃபீல்டாக இருக்குது. இந்த இடத்துல பெரிய பெரிய ப்ரோக்ராமெல்லாம் நம்ம சைனீஸ் நியூ இயரோட பண்ணக்கூடிய ப்ரோக்ராமு, அதே போல் மூன் கேக் சீசனில் வரக்கூடிய மீடாடம் ஃபெஸ்டிவலு, இதெல்லாம் இந்த இடங்களில் தான் செலிப்ரேஷன் பண்ணுறாங்க. ஸோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய இடத்துல இந்த ஜூராங் லேக் கார்டனில் இருக்கக்கூடிய இந்த லேக் சைடு கார்டன் ஒரு நல்ல இடமா இருக்குன்னு சொல்லலாம். நாம் இன்றைக்கி ஃபுல்லாக உள்பக்கம் மட்டும் போகாமல் ஃபுல்லாகவே அந்த லேக் சைடு கார்டனில் சைக்கிளிங் போகக்கூடிய ரூட்டை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுறோம். ஸோ எப்போவுமே நமக்கு இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ரைட் சைட்லேயே தான் போகணும் சைக்கிளிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடங்களில் சைக்கிளிங் போகும்போதும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். உள்ளாலே பார்த்தா நிறையா கார்டன்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த இடங்களை நம்ம தாண்டி போயிட்டுருக்கூடிய இடத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அட்வென்ச்சர் ஸ்ட்ரீமு, அதே போல் பட்டர்ஃப்ளை ஃபீல்டு, அதே போல் கார்டன் ஸ்ட்ரீமு, இப்படி நிறைய இடங்கள் இருக்குது. இந்த இடங்களுக்குள்ளெல்லாம் போய் பார்க்கணுன்னா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா க்ரீன் ஹவுஸ்னு ஒரு இடம் இருக்குது. டாக் ரன்னுக்கு தனியாக இடம் வச்சுருக்காங்க. பேர்ட் ஹைட் பிளேஸ்ன்னு வச்சுருக்காங்க. அப்படியெல்லாம் நல்ல ஒரு இடங்களாக இருக்குது. இந்த இடங்கள் நம்ம வரும்போது இந்த இடங்களுக்கு வரும்போது பார்த்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்தோம்னா நம்ம நினச்ச மாதிரி எல்லா இடமும் பார்க்கலாம். குழந்தைகளோடு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி எல்லா இடமும் போயிட்டு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரோடு இல்லாமல் உள்பக்கத்தில் உள்ள போர்டு வாக்குக்கு போயிட்டீங்கனாலே நீங்கள் எல்லா விஷயங்களையும் குழந்தைகளுக்கு காட்டி கொடுக்கலாம். அப்படி ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த இடங்கள். இந்த இடங்களுக்குள்ளால் நம்ம போகும்போது ஒரு ராசா வாக்குன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த இடங்களை தாண்டி போகும்போது நாம் இன்னும் நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம் உள்ளால். இதில் எல்லாத்தோட பெஸ்ட்டாக உள்ள ஒரு இடம்னு பார்த்தோம்னா நமக்கு நேச்சரில் போயிட்டு வரும்போதே நமக்கு இந்த இடங்களில் ஷெல்டர்லாம் போட்டு விட்ருக்கனால நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த இடங்கள். அது மட்டும் இல்லை, ரிவர் சைடோடு நமக்கு ஒரு போர்டு வாக்கு, ரிவர் சைடோடு போட்டிருக்கக்கூடிய போர்டு வாக்கு நம்ம ரிவர் சைடில் உட்காந்து நம்ம ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. அப்படி இந்த லேக் சைடு கார்டனில் நிறையா விஷயங்கள் சொல்லலாம். நாம் இந்த போகிற இடங்களுக்குள்ளார பார்த்திங்கன்னா அலாட்மெண்ட் கார்டன். இந்த அலாட்மெண்ட் கார்டன் நம்ம வேறு இடங்களில் உள்ள பார்க்கிலெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இடங்கள் தான் அலாட்மெண்ட் கார்டன் இருக்கும். ஆனால் இந்த லேக் சைட் கார்டனில் உள்ள அலாட்மெண்ட் கார்டன் பெரிய இடமா இருக்குது. நிறைய கார்டனிங் இருக்குது. அதே போல் நிறைய வெஜிடபிளெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்க. அப்படி பெரிய அலாட்மெண்ட் கார்டன் சொல்லலாம். இதே போல் உள்ள பெரிய அலாட்மெண்ட் கார்டன் நான் வேறு எந்த பார்க்லேயும் பார்க்கல. அப்படி பெரிய அலாட்மெண்ட் கார்டன்னு சொல்லும்போது இந்த லேக் சைடு கார்டனில் இருக்கக்கூடிய அலாட்மெண்ட் கார்டனை தான் சொல்லலாம். நம்ம இந்த சைட்லேயே போகும்போதே அந்த ரசோ வாக்குக்கு போயிடலாம். ரசோ வாக்குக்கு போகும்போது நம்ம இந்த சைடில் போகும்போது ஒரு லீன் ட்ரீ இருக்குது. அந்த லீன் ட்ரீன்னு சொல்லக்கூடியது ஃபுல்லாகவே தனியாக இருக்கக்கூடிய மரம், அதுவும் ஃபுல்லாக ஸ்டீல்லே பண்ணியிருக்கக்கூடிய, ஸ்டீல் கம்பியிலே பண்ணியிருக்கக்கூடிய டைப்பில் உள்ள இடம். அதே போல் இந்த இடத்துல நிறைய இடங்கள் இருக்குது. பார்த்திங்கன்னா கிராஸ் லேண்ட்ஸ், நாம் இப்போ போகக்கூடிய இடத்துக்குள்ளால போகிறதெல்லாம் இந்த கிராஸ் லேண்ட்ஸ்னு சொல்லலாம். இதுக்குள்ளால் ஒரு 3 அந்த கூடு மாதிரி கட்டியிருக்காங்க. அதாவது பேர்ட் ஹைட் ஏரியா. நம்ம அந்த பறவைகளை பார்க்கணும்னா இதுக்கு உள்ளால் இருந்துக்கிட்டே நம்ம பார்க்கலாம். அதே போல்
பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்க இந்த இடங்களில் ஒரு பெஸ்ட்டு பிளேஸ். நிறையா பேர் வந்து இந்த இடங்களுக்கு வந்து வெட்டிங் ஃபோட்டோவெல்லாம் அங்கே வந்து தான் எடுக்கிறாங்க. அப்படி இந்த இடம் ஒரு ஃபேமஸான இடம் இந்த கல்யாண ஃபோட்டோக்களெல்லாம் எடுக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து. நம்ம இப்போ பார்க்கும்போது அந்த லெஃப்ட் சைடில் வர்றதான் அந்த லீன் ட்ரீ. இந்த லீன் ட்ரீன்னு சொல்லக்கூடிய அந்த கம்பி வெறும் அதில் இலை எதுவுமே கிடையாது, ஃபுல்லாக ஸ்டீலில் பண்ணது. அப்படி அந்த லீன் ட்ரீயும் சிங்கப்பூரில் ஒரு ஃபோட்டோ எடுக்க ஒரு பெஸ்ட்டு பிளேஸ்ன்னு சொல்லலாம். எப்படின்னா நம்ம நிறைய இடங்கள் வந்து ஃபோட்டோ ஸ்பாட்டுக்குள்ள இடங்கள்னு சொல்லும்போது இந்த லேக் சைடு கார்டனில் இருக்கக்கூடிய இந்த லீன் ட்ரீ, அதே போல் அப்பர் செல்ட்டாவில் இருக்கக்கூடிய அந்த ராக்கெட் டவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மரங்கள், இப்படியெல்லாம் நிறைய இடங்கள் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். அப்படி ஃபோட்டோ எடுக்கணும் ஸ்பெஷல் ஃபோட்டோ எடுக்கக்கூடிய இடங்கள்னு பார்த்தா இந்த லீன் ட்ரீயும் ஒரு ஃபேமஸான இடம் இந்த வெட்டிங் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு. இப்படிப்பட்ட ஈவெண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் நிறைய பேர் இங்கே வந்து ஃபோட்டோ எடுக்கிறது பார்க்கலாம். அதே போல் நமக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது. அதே போல் நமக்கு இந்த இடங்கள்ல இந்த கிராஸ் லேண்டில் பார்த்திங்கன்னா ஒரு 3 பாடு இருக்குது. அந்த பேட் ஹைட் ஏரியாவோட சேர்ந்த ஒரு பாடு வச்சுருக்கிறது இன்னும் ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான லுக்காக இருக்குது. இந்த இடங்களுக்குள்ளால் ஃபுல்லாகவே நம்ம புல்லுக்குள்ளால் போகிறதுனால இன்னும் ஒரு கம்ஃபர்டபுள். இந்த இடங்களில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் நினச்ச மாதிரி எடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு ஆளும் போய் நின்னாங்கன்னா அவங்களுக்குள்ள ஃபோட்டோ எடுத்து தான் அவங்க மூவ் பண்ணுறாங்க. நானே இன்றைக்கி வந்ததில் பார்த்தா 2 பேர் மூவ் ஆகலை. ஸோ நான் ஜஸ்ட்டு தூரத்தில் நின்று ஜஸ்ட்டு செல்ஃபியோட முடிச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் அப்படி பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இடங்களுக்கு வரும்போது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம். அதே போல் இங்கே வரும்போது நீங்கள் ஒத்தையில் வந்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரைபாடோட வாங்க, நீங்கள் நினச்ச மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். இல்லை ஃப்ரெண்ட்ஸ்களோட வந்தாலும் சொல்ல வேண்டியதில்லை, நீங்கள் நினச்ச மாதிரி எடுக்கிறதுக்கு வசதியாட்ட அவங்க எடுக்கிறதுக்கு வசதி இருக்குது. அப்படி இந்த இடங்களுக்கெல்லாம் வரும்போது நம்ம நேச்சரில் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த லேக் சைடு கார்டன். இந்த லேக் சைடு கார்டனில் இந்த பேட் ஹைடு பிளேஸை தள்ளி இன்னும் ஒரு ரெண்டு இடம் சொல்லலாம். எப்படின்னா நம்ம போகிற வழியிலே 2 சைடும் பார்த்திங்கன்னா மணல் மூட்டு மாதிரி இருக்கும். ஸோ அந்த இடங்களில் மேலே நின்று நமக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த லேக் சைடு கார்டன். இந்த லேக் சைட் கார்டன்னு சொன்னாலே நமக்கு இந்த கிராஸ் லேண்டு, அதே போல் இந்த லீன் ட்ரீ, இந்த இடங்களோட சேர்ந்த இடங்கள் தான் நமக்கு நல்லா ஃபோட்டோ எடுக்கிறதால உள்ள பெஸ்ட்டு பிளேஸ். நாம் இப்போ நேராக போகிற வழியில் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பாருங்கள். லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் பார்த்திங்கன்னா பெரிய மண் முட்டாக இருக்கும். ஸோ அந்த இடங்களில் நம்ம ஒரு பேக்ரவுண்டில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, நம்ம இப்போது ஸ்கையில் ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு நல்ல இடமா இருக்கும். நாம் நம்ம போகிற வழியில் இதில் ஒரு ஆள் நிற்கிறாருல்ல, இந்த இடம். ஸோ இப்படிப்பட்ட இடங்களுக்கு வரும்போது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோ எடுக்கலாம். அப்படி ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த லேக் சைடு கார்டன். நாம் இந்த இடத்தை தாண்டி வரும்போது தான் இந்த இடங்களுக்கு தாண்டி வரும்போது தான் நமக்கு இந்த இடத்துல ஒரு இடம் அப்படின்னா பேட் ஹைட் பிளேஸ்னு ஒரு இடம் இருக்குது. நம்ம இப்போ போகிறதும் அதே போல் தான் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்கும். நமக்கு இந்த ஏரியாவுனாலே ஃபுல்லாகவே நமக்கு அந்த ஈவெண்ட்டுக்கு, அதே போல் வெட்டிங் ஃபோட்டோ இதெல்லாம் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் வருவாங்க, பார்க்கலாம். நான் ஒத்தையில் வந்ததுனால ஜஸ்ட் ஒரு செல்ஃபியோடு நிப்பாட்டினேன், அதோட வந்துட்டேன். ஸோ நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச மாதிரி இந்த பேட் ஹைட் ஏரியாவுக்குள்ளாலே நீங்கள் நினச்ச மாதிரி ஃபோட்டோ கூட வீடியோவோ எடுக்கலாம். எப்போவுமே நம்ம இந்த இடங்களில் சைக்கிளில் வந்தாலும் சரி, நடந்து வந்தாலும் சரி, இந்த இடங்களில் நம்ம ரோடு கிராஸ் ஆகக்கூடிய இடங்கள்லாம் பார்த்துவாங்க. ஏன்னா மெயின்டெனன்ஸுக்குள்ள வெஹிக்கிளெல்லாம் கிராஸ் ஆகிறதுக்கும் வாய்ப்புண்டு. ஸோ அதனால் இந்த இடங்களுக்கு வரும்போது எப்போவுமே கொஞ்சம் ஸ்லோவாகும். சைக்கிளில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் ஸ்லோவாக வந்தால் தான் கரெக்டாக இருக்கும். அதனால் எப்போவுமே ஸ்லோ டவுன் பண்ணிக்கணும். இந்த லெக் சைடு ஃபீல்டுன்னு சொன்ன மாதிரி இந்த இடங்களில் இன்னொரு இடம் இருக்குது.
அதுதான் த அவல். இது வந்து நம்ம இப்போ போகக்கூடியது தான் அந்த அவல்னு சொல்லக்கூடிய இடம். நமக்கு ஒரு பெரிய ஒரு ப்ளே கிரவுண்டோட சேர்ந்த இடமா இருக்குது. நம்ம உள்ளால் ஒரு ரன்னிங் போயிட்டு வரக்கு வசதியாக இருக்குது. இந்த இடங்களில் பாதுகாப்புக்காண்டி ஏஇடி எக்யூப்மெண்ட்டெல்லாம் வச்சு நல்ல ஒரு வசதியான இடமா இருக்குது இந்த லேக் சைட் கார்டனில் உள்ள த அவல். அதே போல் இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் போகும்போது நிறையா இடங்களுக்கு நம்ம பிரிஞ்சு போகலாம். உள்ளாலே நமக்கு நிறையா இடங்கள் உள்ளே போகிறதுக்கு வசதியாக இருக்குது. அப்படி நீங்கள் உள்ளாலெல்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த இடங்கள். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவ் எஸ்ஜி பார்க் ஒன்று. நம்ம ஆக்டிவ் எஸ்ஜி பார்க்குக்கு முன்னாடியே நம்ம லெஃப்டில் திரும்பி நம்ம உள்ளால் வர்றோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா த ஹெரன் ஐலண்ட். நம்ம இப்போ பார்க்க போகக்கூடியது வந்து அந்த ஹெரன் ஐலண்ட்னு சொல்லக்கூடிய அந்த இடம் தான் பார்க்க போகிறோம். நாம் சைக்கிளில் வந்தோம்னா உள்ளால் ஒரு லாங் ரைடு போயிட்டு வர்றதுக்கு வசதியாட்டு தான் இந்த ஹெரன் ஐலண்டுன்னு சொல்லக்கூடிய இடம் இருக்குது. அப்படி ஒரு நல்ல இடமா இருக்குது இந்த இடங்கள். நம்ம சைக்கிளில் வந்தோம்னா நம்ம ஃபோல்டி வச்சுருந்தோம்னாலும் சரி, இல்லை நார்மல் சைக்கிள் வச்சுருந்தோம்னாலும் சரி, ஃபுல்லால் அப்படியே சைக்கிளிங் போயிட்டு வரதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த லேக் சைடு கார்டனில் இருக்கக்கூடிய இந்த ஹெரன் ஐலண்ட். நம்ம இந்த ஹெரன் ஐலண்டுக்கு உள்ளால் சைக்கிளிங் போகும்போதே நிறைய இடங்கள் பார்க்கலாம். உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு அப்படியெல்லாம் நிறைய இடங்கள் இருக்குது. நமக்கு இந்த போர்டு வாக் பிரிட்ஜோட சேர்ந்த ஒரு நல்ல ஒரு லுக்கு. நம்ம போகக்கூடிய இடங்களெல்லாம் ஃபுல்லாக இயற்கையால் கவர்ந்துருக்கிறதுனால ஒரு நல்ல ஒரு இடமா இருக்குது. இதில் சில இடங்களில் பார்த்திங்கன்னா லுக் அவுட் பாயிண்ட்டாக இருக்குது. அப்படி இந்த இடங்களுக்குள்ளால் நம்ம சைக்கிளிங் போயிட்டு வரும்போதே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடை கொடுக்குது இந்த இடங்கள். இந்த இடங்களில் உள்ள லுக் அவுட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு, நம்ம ஒரு சின்ன ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்தால் உள்ள இடங்களாட்டும் இருக்குதுன்னு சொல்லலாம். நம்ம வரக்கூடிய வழிகளிலே அதை பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வரக்கூடிய வழியில் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியது அந்த லுக் அவுட் பாயிண்ட். நமக்கு ஒரு நல்ல ஒரு அழகான இயற்கையை ரசிக்கிறதுக்கு ஏற்றால உள்ள இடங்கள். நாம் இந்த இடங்களில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகலாம், சின்னதாட்டு ஒரு ஒர்க் அவுட் பண்ணலாம், ஓடி போயிட்டு வந்து உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு ஒரு இடம். இயற்கையை ரசிக்கிறதுக்கு தான் மெயினான ஒரு ஃபோக்கஸ்ன்னு சொல்லலாம். ஃபுல்லாக அந்த வுட்டன் போர்டில் போட்டிருக்கக்கூடிய அந்த ஃப்ளோர் இன்னும் ஒரு நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது. நமக்கு இந்த லேக் சைடில் சைக்கிளிங் போகும்போதே ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்கை கொடுக்குது. இந்த இடங்களுக்கெல்லாம் நீங்கள் வரும்போது நிறையா காட்டு மிருகங்களை பார்க்கலாம். குரங்கு, உடும்பு, ஊட்டர், இன்னும் நிறைய விதமான காட்டு மிருகங்களெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் சைக்கிளில் வந்தாலும் சரி, இல்லை நீங்கள் நடந்து வந்தாலும் சரி, ஹைக்கிங் வர மாதிரி வந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸுகளோட வந்தாலும் சரி, எந்த ஒரு மிருகத்துக்கும் தீனி போடாதுங்க. நீங்கள் அப்படியே இப்படி இந்த மிருகங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான வாக்கிங்கை வச்சு ஜாகிங்கை போயிட்டு வந்த ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். உங்களுடைய ரைடோ ஒரு நீங்கள் சைக்கிளில் வந்தீங்கன்னா உங்களுடைய ரைடும் ஒரு நல்ல ஒரு ஜாய்ஃபுல் ரைடாக இருக்கும். நாம் இந்த ஹெரன் ஐலண்டை சுற்றி பார்த்துட்டு நம்ம இப்போ திரும்பி போகிறோம். இந்த ஹெரன் ஐலண்டில் இதுக்கு முன்னாடி நம்ம உட்காந்து அதில் உட்கார்றதுக்கு இடங்கள் இருக்குது. அப்படி அந்த ஹெரன் ஐலண்டில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகலாம். நாம் இப்போது ரிட்டர்ன் ஆகி போகிறோம்.
அதே போல் இந்த ஜூராங் லேக் கார்டனில் இருக்கக்கூடிய இந்த லெக் சைடு கார்டனுக்கு நம்ம நிறைய இடங்கள்லேருந்து வரலாம். லெக் சைடு எம்ஆர்டிலேருந்து வரலாம், அதே போல் சைனீஸ் கார்டன் எம்ஆர்டிலேருந்து வரலாம், அதே போல் இன்னும் நிறைய இடங்கள்லாம் இருந்து வர்றதுக்கு நமக்கு வழி இருக்குது. அப்படி இந்த லெக் சைடு கார்டனுக்கு வர்றதுக்கு நிறையா வழிகளும் இருக்குது. நம்ம இப்போ பார்த்திங்கன்னா ஆயுராஜா எக்ஸ்பிரஸ் வெளியில் தாண்டி வரக்கூடிய இடத்துலையும் அந்த இடத்துலையும் வழி இருக்குது. அப்படி நிறைய இடங்கள். அதே போல் யூச்சிங் ரோடு அப்படி 2 இடங்களில் நமக்கு இங்கே வர்றதுக்கு வசதிகள் இருக்குது. இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது நம்ம உள்ளே வர்றதுக்கு. இப்படி எல்லா இடங்கள்ல இருந்து வரலாம். இந்த லெக் சைடு கார்டனை மட்டும் நம்ம சுற்றி பார்க்கணும்னா, நடந்து போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நினச்சோம்னா 29 இடங்கள் அவங்க சூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 29 இடத்தையும் ஒரே நாளையில் பார்த்து முடிக்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்க எல்லாத்தையும் நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா அதில் என்னென்ன வச்சுருக்காங்க, என்னென்ன மரங்கள் வச்சுருக்காங்க, இல்லை என்னென்ன செடிகள் வச்சுருக்காங்க, அதோடைய வரலாறுகள் என்ன, இதெல்லாம் தெரிஞ்சு பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நாள் உங்களுக்கு பத்தாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த லெக் சைடு கார்டனே உங்களுக்கு டைம் அதிகமாக எடுக்கும். ஸோ நீங்கள் ஜூராங் லேக் கார்டன் ஃபுல்லாக வந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லாங் டைம் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கலாம்னு என்னுடைய ஒப்பீனியன். நாம் அந்த பழையபடி ரிட்டர்ன் வர்றோம். அதாவது அந்த அவல்னு சொன்னோம்ல, அந்த ப்ளே கிரவுண்டோட சேர்ந்த இடம், அந்த பெரிய ஃபீல்ட் ஆர்ட் சேர்ந்த இடம், ஓப்பன் ஏரியான்னு சொன்னோம்ல, அந்த இடத்த தாண்டி அந்த இடத்துக்கு பக்கத்தில் வரும். பக்கத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த ஆக்டிவ் எஸ்ஜி பார்க். இந்த ஆக்டிவ் எஸ்ஜி பார்க்கில் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் இந்த இடத்துல போனீங்களா, மேலே நின்று ஒரு ஸ்கை வியூவில் பார்க்குறதுக்கு ஒரு பெஸ்ட்டான இடம். அதே போல் நீங்கள் கீழே நின்று பார்க்குறதுக்கும் மேலே நின்று பார்க்குறதுக்கும் இன்னும் ஒரு நல்ல வியூ. நீங்கள் ஒரு பேக்ரவுண்டில் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கும் இந்த இடங்களில் ஒரு நல்ல இடங்கள். அதே மாதிரி அந்த பக்கத்தில் ஆக்டிவ் எஸ்ஜி ப்ரோக்ராம் அந்த ஸ்விம்மிங் பூலெல்லாம் நடந்துகிட்ருக்கனால நமக்கு கீழே ஸ்விம்மிங் பூல், மேலே இந்த வியூவிங் அப்படி ஒரு நல்ல ஒரு அழகான லுக்காக இருக்குது. அதே போல் இந்த இடங்கள்லே அந்த ஆக்டிவ் எஸ்ஜியோட சேர்ந்த நிறைய ப்ரோக்ராமும் இருக்குது. அப்படி இந்த இடம் ஒரு நல்ல இடம் மட்டும் எனக்கு தெரியுது. நீங்களும் வந்து பாருங்கள். ஆனால் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் நிறையா தெரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்றேன். இந்த ஆக்டிவ் எஸ்ஜியில் இருக்கக்கூடிய இந்த கார்டன், அந்த ஸ்கை கார்டன் வந்து மேலே இருக்கக்கூடிய இடம் வந்து வீல் சேர்லேருந்து எல்லாம் போகிறதுக்கு வசதியாக இருக்கிறதுனால எல்லா வயதினருக்கு ஏற்றால ஒரு நல்ல இடம் மட்டும் சூஸ் பண்ணியிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு. இந்த இடங்களில் ஒரு நல்ல நம்ம ஒரு ஹைக்கிங் ஜாகிங் போய்கிட்டு வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. நம்ம இன்கேஸ் நம்ம வயதானவங்களை கூப்பிட்டு வந்தோம்னாலும் வீல் சேரில் எல்லா இடமும் கூப்பிட்டு போகிறதுக்கும் இந்த இடம் ஒரு பெஸ்ட் பிளேஸாக இருக்குது. நாம் இப்போ இந்த அவல் அப்படியே சுற்றி நம்ம வெளியாகிறோம். நீங்கள் ஒரு ஹைக்கிங் ஜாகிங் எல்லாம் போனோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதுவும் ஒரு பெஸ்ட் பிளேஸ். உங்களுக்கு வந்து கஷ்டமான ஜாகிங் கிடையாது. எல்லாமே ஃபுல்லாக ஒரு நார்மலான உள்ள இடங்கள், சமதளமான உள்ள இடங்களாக இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே போல் ஒரு வாக்கிங் போயிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த லேக் சைடில் வந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு கம்ஃபர்டபுளான இடமா இருக்குது. அதே போல் இந்த கிராஸ்லேண்ட் இருக்குல்ல, அந்த கிராஸ்லேண்டில் வந்து நம்ம அந்த கிராஸ்லேண்டில் உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நம்ம இப்போ போகிற வழியில் இந்த ரைட் சைடில் நம்ம பார்த்தோம்ல, அதுதான் கிராஸ்லேண்ட் ஃபுல்லாகவே. இந்த கிராஸ்லேண்ட் சைடில் நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் இருக்குது. தெரிஞ்சுக்கிறதுக்கும் நிறையா விஷயங்கள் இருக்குது. நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் நிறைய இடங்கள் இருக்குது. அதே போல் இந்த இடங்களை தாண்டி போகும்போதே நமக்கு இன்னும் நிறையா விஷயங்கள் சொல்லலாம். அதாவது இதில் தாண்டி போகும்போது தான் நமக்கு டாக் ரன் ஏரியா இருக்குது. அதே போல் கார்டன் ஹவுஸ் இருக்குது. இந்த இடங்களில் எப்படின்னா நிறையா வந்து நேச்சரை பற்றி சொல்கிறதுக்குள்ள இடங்களெல்லாம் நிறையா விஷயங்கள் இங்கே இப்போ தெரிஞ்சுக்கலாம். அப்படியே இந்த லேக் சைடு கார்டனில் நிறையா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கலாம்.
நம்ம ஜஸ்ட்டு ஒரு சைக்கிளிங் போயிட்டு வந்தோம்னா ஜஸ்ட்டு ஒவ்வொரு வியூ மட்டும்தான். ஆனால் உள்ளால இறங்கி ஒவ்வொரு இடமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். நாம் இந்த இடத்துல போனோன்னா அந்த வேவ் பிளாசாவை தாண்டி நம்ம அப்படியே அந்த லெக் சைட் ஃபீல்டுக்கு பின்பக்கத்தில் ஓடி போகிறதுக்கு ஒரு வசதியான இடமா இருக்குது. அதாவது நம்ம இப்போ பேஷன் வேவ் இருக்கக்கூடிய இடத்த தாண்டி தான் நம்ம இந்த பேஷன் வேவ் இருக்குல்ல அந்த இடத்த தாண்டி தான் வந்துட்டுருக்குறோம். இந்த இதுதான் வேவ் பிளாசான்னு சொல்கிறாங்க. இங்கே நிறைய ஆக்டிவிட்டீஸும் உண்டு. ஹயாக்கிங் போகிறதுக்கெல்லாம் நம்ம இங்கே வரலாம். இந்த இடங்களை தாண்டி நம்ம இந்த இடங்கள் போகும்போதே நம்ம வீவிங் டக்கு அப்படியெல்லாம் இந்த இடங்கள்லையும் இருக்குது. நம்ம எப்படி அந்த ஹெரன் ஐலண்டுக்கு போகும்போது நம்ம பார்த்தோமோ அதே போல் இங்கேயும் நிறையா இடங்களில் வீவிங் டக் இருக்குது. நம்ம உட்காந்து ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் இயற்கையை ரசிக்கிறதுக்கும் ஒரு பெஸ்ட்டு பிளேஸாக இருக்குது இந்த இடங்கள். அதே போல் நம்ம இந்த இடங்களுக்கு வரும்போது பசியாறணும் அப்படின்னு நினச்சோம்னாலும் அதுக்கு ஒரு சின்ன ஒரு ரெஸ்டாரண்ட்டோட சேர்ந்த இடம் இருக்குது. இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு டேஸ்டியான ஃபுட்டாக இருக்குது. சிம்பிளாக இருந்தாலும் எல்லா விதமான டிஷ்ஷஸும் கிடைக்கிறனால அந்த இடங்களில் ஒரு நல்ல இடமாட்டம் இருக்குது. நம்ம ஒரு ஃபேமிலியோட ஒரு வாக்கிங் போயிட்டு ஒரு ஃப்ரெஷ் ஜூஸு அப்படி இல்லைனா நம்ம ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்ஸு இல்லை சிம்பிளாக ஒரு பசியாடுறதுக்கு ஸ்நாக்ஸு இல்லைனா கேக்கு, நம்ம ஏஷியன் ஃபுட்டு எல்லாம் பாஸ்தா எல்லாமே பார்க்கலாம். ஏஷியன் ஃபுட்டு மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஃபுட்டெல்லாம் இங்கே வாங்கலாம். அப்படி எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால இந்த ரெஸ்டாரண்ட்டில் நல்ல ஒரு கம்ஃபர்டபுள்னு சொல்லலாம். நீங்கள் இப்படி நடந்து போயிட்டு வரும்போது இன்கேஸ் நீங்கள் சாப்பிடணும்னு நினச்சாலும். இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல ஒரு ஜாய்ஃபுல் ரைடை கொடுத்தது. நான் தெக்குவாய் ஷாப்பிங் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த லெக் சைட் கார்டனை மட்டும் சுற்றி வர்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரைடுன்னு சொல்லலாம். லெக் சைடு கார்டனுக்கு நான் தெக்குவாய் ஷாப்பிங் சென்டர்லேருந்து அந்த ஜூரம் லைக் கார்டன் என்ட்ரன்ஸில் ஜாயிண்ட் ஆகும்போது என்னுடைய டிஸ்டன்ஸ் மொத்தம் 9 கிலோமீட்டர் தான். ஸோ 9 கிலோமீட்டர் அதுக்கப்புறம் நம்ம இந்த லெக் சைடு கார்டனுக்கு உள்ளால் ஃபுல்லாக சைக்கிளிங் போயிட்டு வந்திருக்கோம். அப்படி எல்லா இடமும் போயிட்டு வந்ததில் மொத்தம் ஒரு 14 கிலோமீட்டர் எனக்கு கிடச்சிது. 14 கிலோமீட்டர் சைக்கிளிங் போயிட்டு வந்தேன். ஒரு நல்ல ஒரு ஃபீலிங்கையும் கொடுத்தது, ஒரு கம்ஃபர்டபுளையும் கொடுத்தது. இதே போல் நீங்களும் இப்படி ஒரு சைக்கிளிங் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்படிப்பட்ட டிஸ்டன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஒரு 45 மினிட்னு சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு ஜாய்ஃபுல் ரைடை கொடுக்கும். உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக ஒரு ஒர்க் அவுட் பண்ண ஒரு ஃபீலிங்கும் கொடுக்கும். நேச்சருக்குள்ளே போயிட்டு வந்த ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கும். அப்படி எல்லாமே சேர்ந்து இப்படிப்பட்ட இடங்களுக்கு வந்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஸோ நீங்களும் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை யூஸ் பண்ணி
இந்த இடங்களில் ஸ்டார் பாக்ஸ் வர இருக்குது. நம்ம இன்கேஸ் நம்ம காஃபி குடிக்கணுன்னாலும் வசதியாக இருக்குது. இந்த லேக் சைடு கார்டனில் உள்ள என்ட்ரன்ஸில், அதாவது அந்த ஃப்ளோடிங் போர்டு வாக்குக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த இடங்கள். ஸோ நாம் கரெக்டாக லேக் சைடு கார்டன் எம்ஆர்டி ஸ்டேஷன் பக்கத்தில் உள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்துட்டோம். ஸோ நாம் இங்கே நிப்பாட்டுறோம். நீங்கள் எங்கள் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு சைக்கிளிங் வந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.